இந்திய அணி தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்த இரு அணிகளும் பங்கேற்றது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 900 ரன்களை தொட்டுவிட்டது. அந்தளவுக்கு பேட்டிங்கில் விஸ்வரூபம் எடுத்தது இந்திய அணி. குறிப்பாக நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் வந்துட்டு தனி ஆளாக 402 ரன்கள் குவிக்க, இதனாலேயே இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 900 ரன்களை தொட காரணமாக இருந்தது. சாய் சுதர்சன் தான் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு துருப்புச் சீட்டாகவும் மாறியிருந்தார். பின்னர் சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி அதிரடியில் மிரட்டும் என்று பார்த்தால், அப்போதும் கூட பந்து வீச்சில் இந்திய அணிதான் மிரட்டியிருந்தது. ஆமாங்க, இங்கிலாந்து அணி களமிறங்கிய போது இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் துல்லியமாக அமைந்தது. ஒவ்வொரு பந்தும் லைன் அண்ட் லென்த்தில் நேர்த்தியாக வீசப்பட்டது. இப்படி ஒரு பந்து வீச்சை எந்த ஒரு அணியும் இதுவரை சந்தித்திருக்காது என்றே சொல்லலாங்க. அதற்கு காரணம் இந்திய அணி பவுலர்களின் பந்து வீச்சு என்பது ஒவ்வொரு பவுலரும் ஒவ்வொரு ஓவரில் 6 பந்துகள் வீசுகிறார்கள் என்றால் அதில் 5 பந்துகள் துல்லியமான லென்த்தில் போடப்பட்ட பந்துகளாக அமைந்தது. இதனாலேயே முதல் 11 ஓவர்களுக்குள்ளாகவே 23 ரன்களுக்கு மொத்தமாக ஆல் அவுட் ஆகிவிட்டது இங்கிலாந்து அணி. அதன் பிறகு ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணி 121 ரன்களுக்கு இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஆல் அவுட் ஆனது. அதுவும் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் கடைசி ஓவர் தாங்க மொத்த மேட்சையும் திருப்பி போட்ட ஓவர் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இரண்டாவது இன்னிங்ஸில் 57 ஓவர்கள் பேட்டிங் செய்து 121 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது இங்கிலாந்து அணி. அப்போது 58வது ஓவரை வீச வந்த நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அந்த ஓவரில் மட்டும் தொடர்ச்சியாக 6 பந்துகளை வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டியிருந்தார். இப்படி ஒரு சம்பவமும் இந்த போட்டியில்தான் அரங்கேறியது. அதாவது டெஸ்ட் போட்டிகளில் ஒரு ஓவரில் 1 விக்கெட் எடுப்பது என்பதே அரிய சாதனையாக பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது ஒரே ஓவரில் 6 விக்கெட்டுகளை மொத்தமாக வீழ்த்தி அந்த ஒரே ஓவரிலேயே இந்த போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் வாஷிங்டன் சுந்தர். ஆகவே இந்த முதல் டெஸ்ட் போட்டியே பல ஆச்சரியங்கள், பல அதிசயங்கள், பல சுவாரஸ்யங்கள் என அனைத்தும் கலந்தது போல் அமைந்துவிட்டது. மேலும் இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருந்தது இந்திய அணி. ஆகவே இதே போல தொடங்க இருக்கும் இந்த 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டிகளிலும் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை இந்திய அணி வெளிப்படுத்துமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.